மாவட்டத்தில் இன்றைக்கு நாங்கள் பால்வளத்துறையினுடைய செயல்பாடுகள் குறித்த ஆய்வு நடத்த வந்திருக்கின்றோம். இவர் புதிதாக ஒரு பிஎம்சி 17 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு இன்றைக்கு பொதுமக்களுடைய பயன்பாட்டில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் தேவைக்கேற்ப புதிய பிஎம்சி பல்க் மில்க் கூலர்ஸ் நிறுவுகின்ற பணி நடைபெற்று வருகிறது. வேலூர் மாவட்டத்திலும் எங்களுடைய பணிகள் இன்றைக்கு நல்ல முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. கடந்த ஆண்டை விட ஒரு 30,000 லிட்டர் பால் கூடுதல் கொள்முதல் பண்ணுகின்ற அளவுக்கு அந்த பால் மிக அதிகமாக வருது. விவசாய பெறக்கூடிய மக்களும் ஒரு நல்ல ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம ஸ்பாட் டெக்னாலஜி வந்துச்சு, ஃபேர் பிரைஸ் கொடுக்கறனால இப்போது கூட விவசாயிகளிடம் கேட்டேன். முன்னால வந்து 28, 29 கிடைச்சிட்டு இருந்து இப்போ 33 மேல் கிடைக்கிறது என்று சொன்னார்கள். நம்முடைய மாண்பு முதல்வருடைய அந்த இன்சென்டிவ் ஊக்கத்தொகை வழங்குகின்றவும் எல்லாரும் போறதுனால விவசாயிகள் வந்து நல்ல ஹாப்பியா இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து 30,000 லிட்டர் பால் வந்து இந்த வேலூர் மாவட்டத்தில் இன்னைக்கு அதிகரித்திருக்கிறார். இப்போது நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு இன்புட் சர்வீசஸ், அதாவது அவர்களுக்கு கால்நடைகளை பெருக்குவதற்கும் கால்நடைகளை சிறந்த முறையில் வளர்ப்பதற்கும் தேவையான சேவைகள் வழங்குகின்றோம். அதுபோல ஃபாடர் தீவனம் உற்பத்தியை பெருக்குவதற்கு அந்தந்த பகுதிகளில் அந்த மண்ணுக்கேற்றபடி என்னென்ன தீவிரங்கள் வருமோ அவற்றுடைய மாதிரி பண்ணைகள் வந்து ஆவினிக்கக்கூடிய இடங்கள்லாம் நிறுவியிருக்கோம். அதை பார்த்து அவர்களுக்கு விதை போன்றவற்றை கொடுத்து வருகின்றோம். இன்னும் கால்நடை சேவைகள், மருத்துவ சேவை போன்றவற்றை நாங்கள் விரிவுபடுத்துவதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். இந்த ஆண்டு இன்னும் அதிகமாக பால் உற்பத்தி இங்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. பால்வளத்துறையில வந்து அது டெவலப்மெண்ட்டே இல்லை அப்படின்ட்டு இதுக்கு முன்னே ராஜேந்திர பாலாஜி உங்க டிபார்ட்மெண்ட்ல அவசரம். நீங்க வந்து ஆவின் வரலாற்றில் இப்போது வாங்குகின்ற சுமார் 38 லட்சம் லிட்டர் பால் முன் எப்போதும் கடந்த கால வரலாற்றிலே வாங்கினது இல்லை. ஆனா இப்பதான் வந்து ஹையஸ்ட் மில்க் ப்ரொக்யூர்மெண்ட். நீங்க வந்து அவங்க வந்து சொல்லுறது வந்து இந்த நம்முடைய கோவிட் வந்த காலகட்டத்தில் ஒரு சில மாதங்கள் வந்து பால் இந்த அளவுக்கு வாங்கியிருக்காங்க. அது காரணம் என்னன்னா அன்னைக்கு பிரைவேட் பிளேயர்ஸ் யாரும் இல்லை, யாருக்குமே பால் விற்க முடியாது. அது வந்து பாலுடைய செலவும் கம்மி. நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு நாங்கள் 38 லட்சம் லிட்டர் பால் நாங்கள் கொள்முதல் பண்ணி ஆவின் கொள்முதல் பண்ணோம்னா சொசைட்டி கொள்முதல் பண்ண இதை விட பல மடங்கு. ஏன்னா அதை எடுத்து லோக்கல் சேல்ஸ் பண்ணுவோம். அந்த காலகட்டத்தில் அவங்க சொல்லக்கூடிய காலகட்டத்தில் வந்து லோக்கல் சேல் கிடையாது. ஏன்னா அந்த COVID-19 உள்ள இம்பாக்ட். இப்போ வந்து லோக்கல் சேல் நாங்கள் முழுமையா திறந்து விட்டுட்டோம். எவ்வளவு வேணாலும் சேல் பண்ணான்னு சொல்லிட்டோம். அதிமுக பீரியட்ல வந்து 10% தான் அவங்க லோக்கல் சேல் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அப்படி இல்லை. சொசைட்டிஸ் எவ்வளவு வேணாலும் லோக்கல் சேல் பண்ண நாங்கள் அனுமதிச்சிருக்கோம். ஆவினுக்கு போதிய அளவு கேட்டிருக்கோம். அப்படி இருந்து 38 லட்சம் லிட்டர் என்பது இது புதிய உச்சம். இது முன்னப்போதும் நடந்திராத ஒன்று. பால் உற்பத்தியில எவ்வளவு லாபம் இந்த வருஷம் ஈட்டி இருக்கு கடந்த ஆண்டை விட இந்த வருஷம்? அது நீங்க அதே அதிமுக முன்னாள் அமைச்சர் நீங்க கேளுங்க. அவர் காலத்துல எவ்வளவு நஷ்டத்துல போயிட்டு இருந்தது. அவருடைய சொந்த மாவட்டமான விருதுநகர் மாவட்டத்தில் அவ்வளவு லாஸ்ல போயிட்டு இருக்கு. இன்றைக்கு வந்து நாங்க வந்து இந்த குறுகிய காலத்துல 2 சங்கங்கள், அதாவது விருதுநகர் மற்றும் தேனி தவிர்த்து எஞ்சிய அனைத்து ஒன்றியங்களும் இன்றைக்கு லாபத்தில் இயங்குகின்ற அளவிற்கு நாங்கள் முன்னேற்றத்தை காட்டியிருக்கின்றோம். அந்த 2ம் கூட நிறைய சரி செய்துட்டோம். இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கு. அதுவும் இந்த ஆண்டுக்குள் நிச்சயமாக லாபத்தில் ஒட்டுமொத்தமாக லாபத்தில். பால் உற்பத்தி வந்து 8 மணிக்கு மேலதான் வருது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நாங்க 7 மணியே கொடுக்கோம். ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் நீங்க எங்கள்கிட்ட சொல்லலாம். நாங்க அந்த கஸ்டமர்ஸுக்கு நாங்க அதன்படி நம்ம பண்ணி கொடுப்போம். பால் உற்பத்தியை பெருக்க வந்து இப்போ 10 பாக்கெட் இருக்கு இல்லைங்க சார், அது தமிழ்நாட்டுக்கு ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ஆனா மக்கள் பெருவில் எதிர்பார்க்கறாங்க. ஒரு சில மோர் மார்க்கெட்டு, சூப்பர் ரிலையன்ஸ் மார்க்கெட் போறாங்க, ஒரு சில இது மட்டும் கிடைக்குது. அது சென்னையில இருந்து அதாவது நீங்க இன்னைக்கு நான் ட்ரெயின்ல வரச்சுமே கூட நிறைய பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க எல்லாம் இதை பற்றி பேசுறாங்க. நாங்க ஏன் வந்து டிலைட் பால் கொண்டு வந்தோம்னா தமிழ்நாட்டில் கிடைக்கும். நான் திரும்ப பிரஸ் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ சொல்ல, ஏன்னா இது பொதுமக்களுக்கு பயனுள்ள செய்தி. அதாவது டிலைட் பால் என்பது 3.5% கொழுப்பு உள்ளடக்கும். ஏன் 3.5% கொழுப்புன்னா தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய பால் வந்து சராசரியாக 3 முதல் 4 கொழுப்பு இருக்கும், சதவீத கொழுப்பு இருக்கும். அது வந்து போதுமானது. ஆனால் இன்றைக்கு பச்சை பால் என்று சொல்லுகின்ற ஸ்டாண்டர்டைஸ்டு மில்க் வந்து கூடுதலாக நெய் சேர்த்து தரக்கூடிய பால். எனவே அப்படி வேண்டாம், இயற்கையாகவே பசும்பால் அதில் வந்து எந்த விதமான கூடுதல் கொழுப்பு சேர்க்காம கொடுப்போம் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் நம்ம டிலைட் பால் வந்து நம்ம அறிமுகப்படுத்தினோம்.
அது அரசியல் காரணத்துக்காக சில பெருசுப்படுத்தினாங்க. இன்னைக்கு டிலைட் பால் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் சேல் ஆகிட்டு இருக்கு. நான் ட்ரெயினில் இன்னைக்கு வரும்போது கூட பேசி கொண்டிருந்த போது அந்த பொதுமக்கள் அவங்க சொன்னாங்க, நாங்கள் டிலைட் பால் வாங்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது, பால் பிள்ளைகளுக்கு கொடுக்குறா ரொம்ப நல்லா இருக்குது. சிறந்த பால். பால் உற்பத்திக்காக விவசாயிகளுக்கு இந்த வருஷம் வந்து தமிழக அரசு அதாவது புதிய திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா KYC மூலமாக கால்நடை பராமரிப்பிற்கு வட்டியில்லா கடன் எவ்வளவு வேணாலும் கொடுப்போம்னு நாங்கள் சொல்லி போன வருஷம் நிறைய டார்கெட் பண்ணி அச்சீவ் பண்ணோம். அதே போன்று நாங்கள் வந்து DIC மூலமாக, டாட்கோ மூலமாக, டாம்கோ மூலமாக, இன்னும் பிற்படுத்தப்பட்ட நலத்துறையின் மூலமாக எல்லாம் பல்வேறு சப்சிடிகள் மூலமாக நிறைய கடன் வந்து குறைந்த வட்டி வந்து முன்னால பார்த்தீங்கன்னா 15% இருந்தது. 9% தேசிய பயன்பாட்டு வங்கிகள் பேசி முடித்து கடந்த ஆண்டு நிறைய பயன்பட்டார்கள் விவசாய பெருமிடங்கள். இந்த ஆண்டு நான் விண்ணப்பங்களை வரவேற்கின்றோம். எந்த ஒரு கால்நடை சிறு பண்ணை ஏற்படுத்துவதற்காக சரி, இரண்டு கால்நடைகள் வாங்கி வீட்டில் வளர்ப்பதற்காக சரி, அதற்கான ஆலோசனைகள் மற்றும் வங்கி கடன் மானியம் போன்றவற்றை ஏற்பாடு செய்வதற்கு இந்த துறை தயாராக இருக்கு. நீங்க வந்து வட்டி அவங்களுக்கு வந்து வித்தவுட் செக்யூரிட்டி வந்து 1,60,000 வரை கடன் வங்கிகள் கொடுக்குது ஒரு நபருக்கு. அதே போன்று DIC எல்லாம் பாத்தீங்கன்னா 20 லட்சம் வரை கொடுக்குது இளைஞர்களுக்கு. அது வந்து 35% மானியமே இருக்கு. வந்து நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க, DMK கவர்மெண்ட் பண்றாங்க. எக்ஸ் மினிஸ்டர் வந்து ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்றாரு, இந்த துறையில வந்து மில்க் இண்டஸ்ட்ரி துறையில உண்மைத்தன்மை இழந்து விட்டது அப்படின்னு. அது எதை வச்சு சொல்லாரு தெரியாது. நீங்க எங்களுடைய பொது பொருட்கிட்ட கேளுங்க, விவசாய பெருமிட்ட தம்பியை கேளுங்க, கேட்டுக்கிட்டு ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்க. அவர் சொன்ன நினைக்காம எந்த குற்றச்சாட்டு பொதுமக்களிடம் வந்தாலும் அவற்றை நாங்கள் சீர் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். ராஜேந்திர பாலாஜி அந்த கேள்வி கேட்ட நினைக்க அமாவாசை கிருத்தியா இருந்திருக்கும். அதான் ஆவில்ல வந்து தயிர் வந்து நல்ல முறையில் நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம். இப்ப கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா லோ ஃபேட் ஹை புரோட்டீன் தயிர் வந்து நாங்கள் அறிமுகம் செய்து வழங்கி இருக்கிறது. அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு நாட்களுக்கு கொடுப்போம். ஆவின் தயிர்ல வந்து மிக சுத்தமான சூழல்ல தயாரிக்கப்படுகிறது. நல்ல முறையில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். விவசாயிகளுக்கு எல்லாருமே வந்து இந்த நல்ல ஒரு திட்டம் இது பண்ணிருக்காங்க. ஆனா இந்த கால்நடைகள் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவுக்கு சில அந்த பீட் பூசான்னு சொல்லிட்டு ஒரு உணவு வந்து இப்போ மாட்டுக்கு அதிகமாக கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால மாட்டுக்கு வந்து அந்த காணம் அதெல்லாம் வந்து அந்த மாதிரி இல்லை, குறைஞ்சு போச்சு அப்படின்னு. தம்பி அதான் நாங்கள் என்ன சொல்றோம்னா, நீங்க எப்பவுமே தனியார் பக்கம் போகாதீங்க. இப்ப ஆவின் வந்து நாங்க வந்து கேட்டில் ஃபீடு கொடுக்கோம். 20% புரதச்சத்து இன்றைக்கு கொடுக்கும். நீங்க முன்னால 16 இருந்து இப்போது வந்து அதை உயர்த்தி 20% புரதச்சத்து கொடுக்கும். ஏன்னா ஆவின் கான்சென்ட்ரேட் அவங்க வாங்கி கேட்டில் ஃபீடு அதை கால்நடை தீவிரமே கொடுத்தா போதும். விவசாயிகளே பாத்தீங்கன்னா இப்ப அதிகமா அதை வாங்கி மாட்டுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க அதை நாங்க திரும்ப நான் பிரஸ் மீட்ல சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு சந்தையில இருக்கக்கூடிய தீவனங்கள்ல ஆவினுடைய தீவனம் தான் நல்ல தரமானதும் விலை குறைந்தது. சமயத்துல ஏற்கனவே வந்து நம்ம கம்மி பட்ஜெட்ல வந்து நெய் கொடுத்துட்டு இருந்தோம் 100 கிராம்ல. இந்த முறை வந்து 500 கிராம் நெய்யோ இல்ல குறைந்த விலையில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ப்ரொடக்ஷன் என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? இப்ப நம்மளோட தேவைக்கு தாராளமா இருக்குது. நீங்க ஒவ்வொரு இப்ப கணேஷ் திருவிழா வந்தபோது அந்த இதுல கூட ஃபெஸ்டிவல் வந்த சின்னத்துல அவங்க வந்து ஒரு மானியத்தை எதிர்பார்த்தாங்க. அப்ப கூட நாங்க வந்து ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணோம். அதே மாதிரி மக்களுக்கு எப்ப எல்லாம் தேவைப்படுதோ அப்ப எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்சிடிஸ் கொடுக்கும். மதுரை சம்பவம் வந்து திரிக்கப்பட்ட பொய்யான சம்பவம். அது வந்து முழுக்க இப்போது நடந்தது அல்ல, முன்னால் நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்திற்கும் அப்போது முழுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய அந்த அலுவலர் அவர் மீது ஒரு ரெக்கவரி ப்ரொசீடிங்ஸ் ஏற்கனவே நிலுவையில இருக்குது. அந்த ரெக்கவரி ப்ரொசீடிங்ஸ்ல அவர்கிட்ட பணம் ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கனால அவர் ஏதோ கோபத்துல பழைய வீடியோ எடுத்து கொடுத்திருக்காரு. அந்த பழைய வீடியோ எடுத்து ஆவினுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்று கொடுத்த காரணத்தினால் இப்போது அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அவர் நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ளாமல் அந்த வீடியோ எப்போ வெளியிடப்பட்டது என்பதை தெரியாமல் பத்திரிகைக்கு ஒரு தவறான செய்தியை கொடுத்திருக்கிறார். அந்த செய்தி முற்றிலும் தவறான செய்தி. நாட்டு மாடுகள்